அண்மை செய்தியை பார்க்கிறோம். செம்மொழி என்ற தனது கதையை திருடி பராசக்தி படம் எடுக்கப்பட்டுள்ளதாக உதவி இயக்குநர் ராஜேந்திரன் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் இதுகுறித்து வழக்கு விசாரணை வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கின் விவரங்கள் என்ன? மனுதாரர் தரப்பில் என்ன வாதங்கள் வைக்கப்பட்டது? வணக்கம். நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா நடித்து சுதா கொகரா இயக்கி ஆகாஷ் பாஸ்கரனின் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள பராசக்தி திரைப்படம் வருகிற ஜனவரி 10ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. இந்த நிலையில் தனது செம்மொழி என்ற கதையை திருடி தயாரிக்கப்பட்டுள்ள இந்த படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என இணை இயக்குநர் ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் 1965ஆம் ஆண்டு நடந்த இந்தி திணிப்பை எதிர்த்த நடந்த மொழிப்போரை மையமாக வைத்துதான் செம்மொழி என்ற பெயரில் கதையாக எழுதி 2010ஆம் ஆண்டு தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு செய்துள்ளதாக அந்த மனுவில் அவர் கூறியிருக்கிறார். மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பெண் சிங்கம் படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றிய போது செம்மொழி படத்தின் கதையை கலைஞரிடம் கூறியதாகவும் மருத்துவர்கள் ஓய்வெடுக்க சொல்லியிருப்பதால் கதையை எழுதும்படி கூறி தனக்கு பாராட்டு தெரிவித்ததாக அவர் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு பதிவு செய்த இந்த கதையை பல தயாரிப்பாளர்களிடம் கொடுத்ததாகவும் தயாரிப்பாளர் சேரன் தனசேகரன் தனது கதையை நடிகர் சூர்யாவிடம் கொடுக்க அவர் அதை இயக்குனர் சுதா கொகராவிடம் கொடுத்துள்ளதாக கூறியிருக்கிறார். பின்னர் புறநானூறு என்ற பெயரில் சூர்யா நடிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்ட படம் தனது செம்மொழி கதை எனவும் கைவிடப்பட்ட அந்த படம் தற்போது பராசக்தி என்ற பெயரில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். தனது கதையை திருடி பராசக்தி படம் எடுக்கப்பட்டுள்ளதாக தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதமே புகார் அளித்திருந்ததாகவும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் தனது புகார் மீது எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதனால் பராசக்தி படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் செம்மொழி கதையையும் பராசக்தி கதையையும் ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை அமைக்கும்படி தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனு நீதிபதி SM சுப்பிரமணியம் முன்பாக விசாரிக்க வந்தபோது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் புருஷோத்தமன் மற்றும் அதே போல் பராசக்தி திரைப்பட வழக்கு தயாரிப்பில் அவங்க தரப்பு வழக்கறிஞர் உள்ளிட்டோர் ஆஜராகி விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருந்தது. பின்னர் இந்த வழக்கில் இரு கதைகளும் ஒன்றுதானா இல்லையா என்பதை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறி இந்த மனுவிற்கு வருகிற ஜனவரி 2ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி பராசக்தி பட இயக்குநர் சுதா கொங்கரா தயாரிப்பாளர் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதி SM சுப்பிரமணியம் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த மனுதாரரின் புகார் மீது அனைத்து தரப்பினரையும் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்திற்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.